கேபிள் காஸ்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. உங்களுக்கு தெரியும், இப்போ அது கொரோனா டயத்தில் வந்து கேபிள் காஸ்ட் வந்து கண்ணாமண்ணா போயிடுச்சு. வயர்லெஸில் பண்ணால் கேபிள் சார்ஜ் வந்து ரொம்ப மிச்சமாகுது. அதனால் நாங்கள் வந்து வயர்லெஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியா வந்து மேடு பள்ளமாக இருக்குது. ஸோ மேடு பள்ளமாக இருக்கும்போது வந்து நம்ம கேபிள் பதிச்சு நாளைக்கு ஒரு இடத்துல கட்டானாலுமே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது அப்படி கிடையாது. சப்ளை வருதா வரலையாங்கிறது ஈஸியாக வந்து நம்ம இந்த சோலார் மூலயமா அந்த வந்து நம்ம கண்ட்ரோலர் வச்சுருக்கோம். அந்த கண்ட்ரோலர்லேருந்து இயக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரோலர் ஓப்பன் பண்ணி நம்ம டச் பண்ணி பார்த்தாலே தெரியும் எந்த வால்வு இயங்குது. இந்த வால்வு இயங்குதுன்னா இதில் பார்த்தா தெரியும். ஸோ இயங்குதா இல்லையாங்கிறது தெரியும். ஸோ ஈஸியாக பார்க்கறதுக்கு முடியும். சோலார் இயங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீ ஈபியாக போயிடுது. ஸோ அது ஒரு மிச்சமாகுது. உங்களுக்கு இன்றைக்கி வந்து 34 ஏக்கர் தான் இருக்குது. இன்றைக்கி 34 வந்து 40 ஏக்கராவோ இல்லை 50 ஏக்கரா மாற்றுறாருன்னா வயர்டு வந்து பண்ண முடியாது. ஸோ வயர்லெஸ் தான் பண்ண முடியும். என்ன காரணம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். போலை ஊன்றோம், வால்வு மாற்றம் கொண்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ கொண்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து ப்ராசஸ் கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸி.